ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்க. நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி செய்யறதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எண்ணெய் ஊற்றுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா லூஸ் மோஷன் போயிடும். அதனால் நான் எப்போவுமே கோழி சிக்கன்னு செஞ்சாலே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கறியை போட்டு வதக்கிட்டு குழம்பு மசாலாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டுட்டு வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி குக்கரில் மாற்றிட்டேன். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். போன டைம் செஞ்சு வேகவே இல்லை. எல்லோரும் டேஸ்ட் பக்கமாக வெந்துருச்சுன்ட்டாங்க. எடுத்தாக்கி சாப்பிடும்போது வேகலை. அப்புறம் மறுபடியும் குக்கரில் வச்சேன். அதனால் இப்போவுமே குக்கரில் வச்சுட்டேன். 5 விசில் தான் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. சாதாரண கடையில் வாங்குகிற சிக்கன்லாம் நான் குக்கரில் வைக்க மாட்டேன். இது நான் பியூர் நாட்டுக்கோழி, கோவையில் கவுண்டம்பாளையத்தில் கிடைக்கிது. அதனால் குக்கரில் 5 விசில் வச்சேன். நல்லாயிருக்கு. இதுவுமே